Rise and Shine Legends. This is Radhika. நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதில் exercise 7.6 பார்க்க போறோம். Integrate the functions. Question number 4. X log x. X அப்படின்றது ஒரு function, log x அப்படின்றது ஒரு function. சரியா? இப்போ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தது அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. let I which is equal to integral x log x dx. with respect to x நம்ம என்ன பண்றோம்? கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா log x u அப்படின்னு எடுத்துக்க போறோம். சரியா? and இந்த x dx நம்ம வந்து dv அப்படின்னு எடுத்துக்க போறோம். சரியா? இதுல வந்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா x வந்து இங்க வந்து u ன்னு எடுத்துட்டு log x dx வந்து dv ன்னு எடுத்துறாதீங்க. சரியா? அப்ப வந்து கன்ஃபியூஷன்லயே உட்கார்ந்திருப்பீங்க ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு. அதாவது log x எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு தெரியலன்னு உட்கார்ந்திருப்பீங்க. சரியா? என்ன பண்ணணும், நம்ம log x தான் u ன்னு எடுத்துக்கணும், x dx dv அப்படின்னு எடுத்துக்கணும். அப்பதான் இந்த சம்முக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, u which is equal to log x dv which is equal to என்னது? x dx. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்? u அப்படின்ற ஃபங்க்ஷனை with respect to x நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப என்ன வரும் நமக்கு? du by dx வந்துரும். சரியா? ஃபார்முலா சொல்லுங்க. we know that d by dx of log x which is equal to என்னது? 1 by x. ஓகேவா? இங்க என்ன வந்து நமக்கு 1 by x வந்துரும். சரியா? இதுல இருந்து நமக்கு du என்ன தெரியுது? இங்க ஆல்ரெடி 1 by x இருக்கு, dx இங்க byல இருக்கு, இந்த சைடுல வந்தா நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, dv which is equal to x dx. இப்போ ரெண்டு சைடு நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? இன்டகிரல் dv which is equal to integral x dx அப்படின்னு வந்துரும். சரியா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்க. integral dx which is equal to x plus c. integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. கரெக்டா? இங்க பவர்ல 1 இருக்காதுன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கதா அர்த்தம். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, dv இன்டகிரேட் பண்ணா என்ன வந்துடும்? நமக்கு v வந்துடும் இல்லையா? இது வந்து n அப்படின்றது இங்க 1. இது எப்படி எழுதலாம்? x பவர் n plus 1 1 plus 1 by 1 plus 1 plus c. ஓகேவா? c வந்து இங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஃபுல்லா இன்டகிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் பிளஸ் c ன்னு கடைசியா எழுதினா போதும். சரியா? v which is equal to x squared by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுவரையும் கிளியரா புரியுதாப்பா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். யூசிங் தி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. ஃபார்முலா என்ன சொல்லுங்க? integral u dv which is equal to uv minus integral v du. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். சரியா? ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. சரியா? integral u dv which is equal to uv minus integral v du. சொல்லுங்க, I என்னது? I which is equal to integral x log x dx. ஓகேவா? இதுல இது u, இது dv. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். எப்படி பண்ணலாம் சொல்லுங்க? u என்னது? log x. ஸோ log x into v. v என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? x squared by 2 மைனஸ் இன்டகிரல் மறுபடியும் என்ன எழுதணும்? v தான் எழுதணும். அப்போ x squared by 2 வந்துடும். சரியா? du வந்து என்ன? 1 by x dx. ஓகேவா? ஸோ 1 by x dx. இப்போ பாருங்க, இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த x-ஐயும் இந்த ஸ்கொயரையும் கட் பண்ணிடலாம். சரியா? இப்போ சொல்லுங்க, which is equal to x squared by 2 முன்னாடி எழுதிக்கோங்க into log x மைனஸ் இங்க 1 by 2 நம்ம வெளியில் எழுதிக்கலாம் கான்ஸ்டன்ட். integral x
டிஎக்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். சரியா? இப்போ ஃபார்முலா என்னது? அதே தான். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம்? இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸை பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு எழுதணும் இல்லையா? எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 + c. சரியா? இப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 log எக்ஸு மைனஸ் 1/2. இங்கே நமக்கு ஃபார்முலா என்னது? integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. சரியா? அப்போ x பவரில் என்ன ஆகும்? ஆல்ரெடி என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்கதா அர்த்தம். ஸோ நமக்கு வந்து 1 + 1 2 ஆகிடும் by 2 அப்படின்னு எழுதுவோம். இப்போ ப்ளஸ் சின்னு இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கிறோம். சரியாப்பா? புரியுதா? ஓகே, இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். therefore I which is equal to என்னது? x squared by 2 log x மைனஸ் இங்கே வந்து 2 × 2 நம்ம வந்து டினாமினேட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 1/4 x squared plus cன்னு எழுதுவோம். சரியா? புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுங்க. therefore I which is equal to x squared by 2 log x minus x squared by 4 plus c. இந்த ஆன்சர் வந்துச்சாப்பா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?